சில வீடுகள்ல மனைவி வேலைக்கு செல்கிறவராக, கணவர் ஹவுஸ் ஹஸ்பண்ட் வீட்டு வேலைகளை பார்க்கக்கூடியவராக இருக்கிறார். என்னது வீட்டுல கணவர் இருந்து மனைவி போல எல்லா வேலையும் பார்ப்பார், மனைவி வெளியில போயிட்டு வேலைக்கு போயிட்டு சம்பாதிச்சிட்டு வருவாங்களா? இன்னும் புரியல, கூட்டத்தை கலத்திட்டு வீட்டை பக்கம் போங்க எல்லாரும். எனக்கே சில கியூரியாசிட்டிஸ்லாம் இருக்கு. சோ ஐ வுட் லைக் டு ஸ்டார்ட் ஃப்ரம் திஸ் சைடு. நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னு கேட்டா என்ன சொல்லுவீங்க? என்னத்த சொல்றது? இல்ல நார்மலா இருக்கு, இப்படி யாராவது கேட்பாங்க தானே, இவ்வளவுதான் முழிச்சிட்டு நின்று ஐயோ வேணா சும்மா சொல்லு. போயிட வேண்டியதுதான். அவங்க கிட்டே போட கேக்குறாங்க திடீர்னு ஒருத்தங்க என்ன பண்றீங்க அப்படின்னு கேட்டா அசிங்கமா இருக்கும். அசிங்கமா இருக்குமா? வீட்டுல ஹவுஸ் ஹஸ்பண்டா இருக்கேன். அப்படியே சொல்லுவீங்க? ஆமா. ஆ. என்ன இப்படி ஒரு ஆம்பளை நான் பார்த்தது இல்ல. நீங்க வேலைக்கு போகலையா? இல்ல ஒய்ஃப் வேலைக்கு போறாங்க, நான் வீட்டுல இருந்து குழந்தைகளை பாத்துக்கினேன். உனக்கு அமையுது, எனக்கு அமையல. அப்ப இருந்து அந்த குழந்தைக்கு என்னென்ன பாக்கணுமோ எல்லாம் இருந்து பாக்கனால ஹவுஸ் ஹஸ்பண்ட்ங்கிறது நான் ரொம்ப பெருமையாவே சொல்லுவேன். இப்ப சப்போஸ் நீங்க என்ன மாதிரி ஒரு ஆள்கிட்ட நான் வந்து ஹவுஸ் ஹஸ்பண்டா இருக்கேன் அப்படின்னு சொன்னா அவங்க ரியாக்ஷன் என்னவா இருக்கு? சொல்லிரவா? சொல்லுங்க. கொஞ்சம் முகம் சுளிப்பாங்க. வாரத்துல 7 நாள், நான் 7 நாளுமே வேலைக்கு போகல, நீங்க 4 நாள் வேலைக்கு போறீங்க. ஆமா, கிட்டத்தட்ட அப்படித்தானே. ரைட் விடு. நிறைய பேர் ஒரு வேலை இல்லாம வீட்டுல இருக்கிறதுக்கு நான் ஹவுஸ் ஹஸ்பண்டாவே பொறுப்பா இருக்கேன். ஆமா, பொறுப்பா இருக்கிறேன். இல்லை நீ என்ன விளக்கம் சொன்னாலும் அதை ஏற்றுக்கொள்ள என் மனம் மறுக்கின்றது. உங்ககிட்ட உங்க கணவர் என்ன பண்றாங்கன்னு கேட்டா நீங்க என்ன சொல்லுவீங்க? வீட்டை பாத்துக்கிறாரு. ஜெனரலா நம்ம அதை தான் யூஸ் பண்ணுவோம். வீட்டை பாத்துக்கிறாங்கன்றது போய் ஒரு பெருமையா சொல்லிக்கிறாங்க அப்படின்னு. பட் எங்க வீட்டோட சிச்சுவேஷன் எங்களுக்கு தான் தெரியும். தெரியுது, நீ மூடு. எனக்கு சின்ன வயசுல எனக்கு குக்கிங் ரொம்ப இன்ட்ரெஸ்ட். நம்ம வீட்டு க்ளீனா வச்சுக்கணும். ஸோ யாராச்சும் கேட்டா கூட எனக்கு பிடிச்சது நான் செய்வேன். என்னமாடா நீ சின்ன வயசுல இருந்தே பிளான் பண்ணிருக்கீங்க நீங்க வீட்டோட இருக்கணும் அப்படின்ட்டு ஒரு பிளான்ல தான் இருந்திருக்கீங்க. ஹஸ்பண்டா இருந்தா நீங்க உங்கள்ட்ட யாராவது என்ன பண்றீங்கன்னு கேட்டா என்ன? இப்போ ஹவுஸ் ஹஸ்பண்ட் தான். இப்போ ஹவுஸ் ஹஸ்பண்ட் 5 வருஷம் ஆச்சு கல்யாணம். கத்துக்கணும் ஐயா, கத்துக்கணும். தம்பி கிட்ட இதை கத்துக்கணும். 9 to 5 வேலைக்கு போற ஆள் கிடையாது நானு. சம்பாதிக்கணும், நல்லா எதிர்பார்க்க. நீ சம்பாதிக்கணும் எனக்கு எந்த தேவையும் கிடையாது. நம்ம சேனலுக்கு புதுசா வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணி போட்டுருங்க. வீடியோ பத்தின கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க. சொல்லிக்கிறதுல வந்து பெரிய கூச்சம் ஒன்றும் இல்லை. நான் வந்து வீட்டை பார்த்துக்கிறேன்னு சொல்லிக்கல, ஒன்றும் கூச்சம் இல்லை. தொழில் ரகசியத்தெல்லாம் கேட்காதப்பா. தொழில் ரகசியம். நீயே டெய்லி காய்கறி வாங்க போறீங்களே, ஒய்ஃப் வாங்க போக மாட்டாங்களா? இல்ல அவங்க வேலைக்கு போறாங்க, நான் வீட்டை பார்த்துக்கிறேன். இதுல ஆச்சரியப்படுறதுக்கு என்ன இருக்கு? புருஷனுக்கு உதவியா இருக்கட்டும், அவ ஆபீஸ்க்கு போய் சம்பாதிக்கிறா. அவளுக்கு உதவியா இருக்கட்டும், நான் சமையல் வேலையை வீட்டு வேலையும் பாத்துக்கிறேன். இதுல தப்பு என்ன இருக்கு? ஏன்னா ஒரு கட்டத்துக்கு மேல முதல்ல அவங்க பார்த்து எல்லாருக்குமே ஒரு மாதிரி தயக்கமா இருந்தது. கொஞ்ச நாள்ல வந்து அவங்க பழகிருச்சு. அதுவே பழகிரும். ஒரு ஹவுஸ் ஹஸ்பண்டுடைய ஒரு டெய்லி ரொட்டீன் எப்படி இருக்கு? வீட்டில் இருக்கும் கணவருடைய டெய்லி ரொட்டீன் என்ன? அதை எப்படிங்க என் வாயால சொல்றது? ஏடா அதுக்காண்டி ஒரு வாயை வாடகைக்கு வாங்கிட்டு வர முடியும்? காலையில 6 மணிக்கு எழும்பி பிள்ளைகளுக்கு காப்பி போடணும். அன்னைக்கு காலையில 6 மணி இருக்கும். பிள்ளைகளை காலை கடன்கள்லாம் முடிக்க வச்சுட்டு பிள்ளைகளை பரப்பட வச்சு அவங்க 9 மணிக்கு வேலைக்கு போகணும். ஒரே குஷ்டமப்பா. இது கஷ்டமப்பா. 2 பேருமே பரப்பட வச்சு ரெடி பண்ணதுக்குள்ள கிட்டத்தட்ட 9 மணிக்கு ஸ்கூல்ல இருக்கனா 9:15 ஆயிரும். உங்களை கொண்டு விட்டுட்டு வந்தேன் அப்படின்னு சொன்னா அதுக்கப்புறம் தான் வீட்டுல வந்து கொஞ்சம் பாத்திரம் கழுவுற வேலைகள்லாம் கொஞ்சம் இருக்கா. அது எங்க இருக்கு? நெக்ஸ்ட் ஸ்கூல் விட்டு வரக்குள்ள எனக்கு வேலை தூச்சி போட்டுருவேன், அசையில போட்டுருவேன், இல்லை மடிச்சாது வச்சிருவேன். நெக்ஸ்ட் இவங்க 4 மணிக்கு வரும்போது வீடு ரொம்ப கிளீனா இருக்கும். அப்புறம் 4 மணிக்கு மேல குழந்தைகள் வந்தோடனே இன்னைக்கு காப்பி போட்டு கொடுத்துட்டு கொஞ்ச நேரம் வேணா சீரியல் பார்ப்போம். சோற பொங்கி வடிச்சு எந்த குழம்பு நாங்களா கொஞ்சம் ஈஸியா வச்சிரும். என்ன சிரிப்பு? மாவு எப்படியும் பிரிட்ஜில் இருக்கும், எடுத்து சூப்பரா நைட்டு இட்லியா ஏதாவது இடியாப்பமா பிள்ளைகளுக்கு ஏதாவது அவிச்சு கொடுத்துட்டு தூங்க வைக்கும் போது கிட்டத்தட்ட மணி என்ன 9:00. என்ன இப்ப பையன் தூங்கிட்டான் பாத்தீங்களா? என்ன ஒரு புத்திசாலித்தனம். ஆனா சொல்லலே எனக்கு அப்படியே அலுப்பா இருக்குங்க. அடே அப்பா எவ்வளவு வேலை அப்படின்னு. ஆக்சுவலா வீட்டு வேலையில எந்த வேலை ரொம்ப கஷ்டம்? ஒரு சிங்கத்தை பத்தி ஒரு சிங்கமே சொன்னா அது அசிங்கம். சரி என்ன பண்ணலாம்? இல்ல இப்ப பழக எல்லாமே இதாயிட்டு ஈஸி ஆச்சு. ஆமா, எல்லாமே ஈஸி ஆயிட்டு. ஒரே கூடி நின்னு அதிசயமா என்ன வேடிக்கை பார்த்தாங்க. துணி தைக்கிறது கொஞ்சம் கஷ்டம். துவைக்கிறது கஷ்டமா, அலசுறது கஷ்டமா? அலசுறதுதான் கஷ்டம். நோட் பண்ணுங்கப்பா. பின்றாம் என்ன குனிஞ்சு நிமிரணும்ல, நானும் மனிதன் தானே, முதுகெல்லாம் வலிக்கும் இல்லையா, கொஞ்சம் கஷ்டம். ஒருவேளை செக் பண்ணும்போது நோரா இருந்தா அதுக்கு ஏச்சு விடுங்களா, அப்ப அதை நம்ம ரொம்ப கிளியரா பண்ணணும். வேலை செய்யற இடத்துல நினைச்சா தாங்க ரொம்ப கஷ்டமா இருக்கு. நம்ம ஒரு வாஷிங் மிஷின் வாங்கி கொடுக்க முடியாதா அண்ணனுக்கு? ஆமா, நீங்க ராஜா ஏதோ புத்தி கட்ட நாயே. உங்களுக்கு ஃப்ரீ டைம் எவ்வளவு கிடைக்கும் ஒரு நாளைக்கு? ஓய்வு ஒரு 1 மணில இருந்து 4 மணி வரை கொஞ்சம் ரெஸ்ட். கைப்புள்ள இன்னும் ஏண்டா முடிச்சுக்கிட்டு இருக்க? 5 மணிக்கு எழுந்துக்கணும், பால் வாங்கிட்டு வரணும், 6 மணி நேரத்துல பிள்ளைங்களை எழுப்பணும், காஃபி போட்டு கொடுத்துரும். ஒய்ஃபுக்கு அவங்களுக்கு காஃபி ரெடி பண்ணிட்டு அவங்க குளிச்சுட்டு வந்துட்டு பசங்களை ரெடி பண்ணிட்டு மாமி வீட்ல அவர்தான் சமைக்கிறது, துணி துவைக்கிறது, கடைக்கு போறது எல்லாமே. துணி துவைக்கிறது பாத்தீங்களா, துணியில ட்ரெஸ்ல கையில பக்கத்துல அழுக்கு போகலனாக்கா அவ்வளவுதான் பிரச்சனை. இது டூ மச், இது டூ மச். டிஃபன் ஆரம்பிச்சோம்னாக்கா எல்லாம் முடியுது. மணி 10 படுக்க வச்சுட்டு 1 ஹவர் நியூஸ் பார்த்துட்டு 11 படுத்து ராத்திரி விடிஞ்சிருங்க தூக்கம். அட நீங்க என்ன சீரியல் பாக்குறீங்க? ராகம், சும்மா வேற டிவினாலும் சொல்லலாம். ஒண்ணு வேற விஜய் டிவி. என்ன இவ்வளவு இல்ல இன்னும் இருக்குடா.
பாமர பெண் வந்து ஒரு குடும்பத்துல வந்து நல்லா படிச்ச குடும்பத்துல வந்து எவ்வளவு கஷ்டப்படுறது. அப்ப இவ்வளவு நேரம் சீரியல்ல நடந்ததை பத்தி தான் பேசிட்டு வரீங்களா? அட பாவிங்களா, இவ்வளவு இன்வால்வ் ஆகுற சீரியலோட கதையாது. ஆமா. இனிமே யாராவது என்கிட்ட பொம்பளைங்க சீரியல் பாக்குறாங்கன்னு சொல்லிட்டோம். அன்னைக்கு இருக்கு கதை. இதெல்லாம் முடிச்சுட்டு 11 மணி ஆயிடும். அப்புறம் படுத்து மறுபடியும் காலை 5 மணி ரொட்டீன் ஒர்க் தான் ரொட்டீன் ஒர்க். மறுபடியும் முதல்ல இருந்தா பழகிருச்சு. இப்போ அலாரம் அடிக்க தேவையில்ல. 5 மணிக்கு ஆட்டோமேட்டிக் தூக்கம் போயிடுது. ஆட்டோமேட்டிக்கா. காலையில 6 மணிக்கு ஓட ஆரம்பிச்சது சாயங்காலம் 6 மணி ஆகி ஓட்ட நிக்கலையே. 5 மணிக்கு அப்புறம் போயிட்டு அப்புறம் பால் அப்புறம் அங்கே வேற இடத்துல ரொம்ப தூரம் போய் பால் வாங்கிட்டு வரணும். அரசியல்ல இதெல்லாம் சாதாரணமா அவ்வளவுதான் சார், எனக்கு முடியல சார். போதும்பா போதும், நீ ஒண்ணுமே சொல்ல வேண்டாம், எனக்கு அழுகையே வந்துரும் போல இருக்குப்பா. ஒரு ஹவுஸ் ஹஸ்பண்டா இருக்கிறது நோ, அது ஒர்க் அவுட் ஆகாது அப்படிங்கிறதுக்கு நீங்க வைக்கிற காரணம் என்ன? ஐயோ வேணாம், சும்மா சொல்லு. அசிங்கமா இருக்கும். நான் வேலைக்கு போயிட்டு வரேன், இவர் சும்மா உட்கார்ந்து டிவி பார்த்துட்டு இருக்காருனாலே ஒரு எரிச்சலோட வராங்க. சார் மெயின் சைக்காலஜிக்கல் ப்ராப்ளம். அவன் கிடக்குறான்டா மயிராண்டி. ரெண்டு பேரும் மியூச்சுவலா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி தான் நாங்க இந்த இதுக்கே வரோம். உள்ள எரிச்சல்ன்ற இதெல்லாம் எது நடுவுல வராது சார். ஓ அப்படியே விஷயம். உங்களுக்கு கல்யாணம் ஆகல? ஆகல சார். இதே முன்னால பல பேர் பல புரட்சி தான் பேசுவீங்க. கல்யாணத்துக்கு அப்புறம் வாழ்க்கை மாறிடும். இவங்க கல்யாணம் பண்ணிடுறாங்க, கல்யாணம் பண்ணாதப்போ அட்வைஸ் மட்டும் தூக்கி வெளியே வீசுறாங்க. அப்படி ஃபீலிங் வந்து அவங்க வரும்போது எரிஞ்சு விழுவாங்கன்ற ஃபீலிங் வந்து இது ஆணுடைய மனப்பான்மை. கரெக்ட்டா? ஹஸ்பண்ட் வந்து என்ன விட எப்பவுமே ₹1 எக்ஸ்ட்ரா சம்பாதிக்கணும் அப்படிங்கறதுடைய ஒரு சைக்காலஜிக்கல் ப்ராப்ளம். நீ பார்த்த ஆபீஸ்ல இருந்து ஒரு கணவர் வரையில கொஞ்சம் கோவமா தான் வருவேன். நான் கஷ்டப்பட்டு வெளியில வேலை பார்த்துட்டு வரேன், நீங்க உட்கார்ந்து டிவி பார்த்துட்டீங்களான்னு நான் கேட்பேன். எதை வச்சு அப்படி சொல்றீங்க? இது ஆணை பொறுத்த கேட்கற மாதிரி இப்ப ஒரு பெண் கேட்கற அவ்வளவுதானே. ஒரு ஹவுஸ் ஹஸ்பண்டா இருந்தா அதை ஏத்துக்க வேண்டியதானே. ஆம்பளை கழகு வந்து சம்பாதனை தான். இவங்க வந்து அப்படி புரட்சி புதுமை அப்படி இப்படின்னு பேசுறாங்க. அதெல்லாம் சும்மா. அப்படிலாம் இல்ல சார். அதெல்லாம் வாழ்க்கை ஓடணும் சார். வாழ்க்கை ஓடணும். யார் சம்பாதிச்சானா சார்? புருஷன் முன்னாடிக்குள்ள பாகுபாடு இருக்க கூடாதுமா. வாழ்க்கை ஓடணும் சார். வாழ்க்கைக்கு தேவை. வாதத்துக்காக பேசலாம் சார். இல்லம்மா, நீங்க எல்லாத்துக்கு வாங்க. இதென்ன நியாயம்? சபாஷ், பட்டிமன்றத்துல சாலன் பாப்பையா மாதிரி பேசுறே. உடை வந்து நம்ம மாறாம இருக்கலாமா? மாறலாம். அதே மாதிரி மாறி போயிடும். கால ஓட்டத்துக்கு மாறி ஆகணும். அப்புறம் ஏன்டா கண்ணு கலங்குது? பாத்துக்கிட்டே அதெல்லாம் இருந்தா அது நம்ம கல்ச்சருக்கும் இதாகாது. சமூகத்துல வந்து அவங்கள ஒரு மாதிரி ஏளனமா தான் பாப்பாங்க. வந்து வேலைக்கு போகலாம் சொல்றவங்க பசங்களும் வேலையை விட்டுட்டு நமக்கு சப்போர்ட் பண்ணலாம் ஏன் சொல்ல மாட்டேங்கிறீங்க? மாட்னாடா மனசே. அப்பா வந்து வீட்ல உட்கார்ந்துட்டு காலையில எந்திரிக்கிறாரு, பால் வாங்க போறாரு, சைன் பண்ணி கொடுக்கறாரு. குழந்தைக்கு நாளைக்கு எப்படி சார் உங்களுக்கு இதாகும்? பக்கத்துல அது அறுவாளை ஏறா, இவனை நான் வெட்டாம விட மாட்டேன். நான் எங்க அம்மா இந்த வேலையெல்லாம் செஞ்சதை பார்த்து தான் வளர்ந்தேன். நான் இன்னைக்கு வேலைக்கு போலையா? எந்த ட்ரெண்ட்ல பேசினாலும் எந்த ரூட்ல போனாலும் விடவே மாட்டேங்கிறானே. நான் என்ன பண்ணுவேன்? எங்க அம்மா செய்யறாங்க நான் சொல்லல. நான் சொல்றது அப்பா செய்யறத தான் நான் சொல்றேன். சரி சரி, ரெண்டு பேரும் சண்டை போடாதீங்க. நான் எங்க அம்மா வேலை பார்க்கறத பார்த்து வளர்ந்தேன். ஆனா எங்க அப்பா மாதிரி நான் வேலைக்கு போகலையா? அதே மாதிரி எங்க அப்பா வேலை பார்க்கறத பார்த்து வளர்றதுனால நான் ஒன்னும் மோசம் போயிட மாட்டேன்னு சொல்றாங்க. நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால அடிச்ச மாதிரி இருக்குடா. பை சான்ஸ் அந்த மாதிரி இருந்துட்டானா குழந்தை ஒன்னும் பிரச்சனை இல்ல. அந்த மாதிரி வேலைக்கு போற பிள்ளையா பார்த்து கட்டி வச்சிருங்க. அவ்வளவுதானே. இதுதான் தவறான விஷயம். இவங்க சொல்றாங்கல ஒரு பையன் வந்து வேலை இல்லாம வீட்ல இருக்கான், வீட்டை பாத்துக்கிறேன்னு சொல்றான்னா அவனுக்கு யார் பொண்ணு கொடுப்பாங்க கேக்குறாங்க. பட் அந்த டீலிங் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஒத்துக்கிட்டேன். என்னால குடும்பத்தை பாத்துக்க முடியுங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. குடும்பம் நடந்தா போதும். அது யாரால நடக்குதுன்னு இப்படி சொல்ற என் சிங்கக்குட்டி நாளைக்கே பொண்ணு வீட்டுக்கு போறோம். பேச்சு முடிச்சலாம். ஒத்துக்கறா சார். பேரண்ட்ஸ் ஒத்துக்குவாங்களா? நான் ஒரு பொண்ணை வச்சிருக்கேன். இப்போ பேரண்ட் ஒத்துக்கிறதெல்லாம் யாருங்க கவலைப்பட்டா? खत्म।